அனுப்பிச்சாங்க. என் அப்ப வேலைக்காரன் இல்ல? வேலைக்காரன் நான் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கேன். அதுல விஷம் கலந்து. விஷமா? ஆமாங்க. பாவி, என் புருஷன் என்ன பாவம் பண்ணாரு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? என் மேல இருக்கிற பழியை தீர்த்துக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? என்னங்க என்ன நடந்தது? உங்க அண்ணனை கொல்ல பால்ல நான் விஷம் கலந்துதான் உங்க அண்ணி சொல்றாங்க. அண்ணி? ஆமா ராதா. அப்படின்னா உடனே ஏன் தடுக்கல? அதிர்ச்சி ஏற்பட்டு அசந்து போய் நின்னுட்டேன். உணர்வு ஏற்பட்டதும் ஓடி வந்து தடுத்துட்டேன். அப்ப இந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. உண்மையாவா? சத்தியமா. குடிச்ச உடனே உயிர் போயிடும் சொன்னீங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, நான் ஏன் இன்னும் சாகல? அண்ணி, நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போக சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு பழி போடணும்னா அது என் மேல போட்டிருக்கலாம். என் கணவர் மேல போட்டிருக்க கூடாது. வாங்க. நில்லுமா. அது மேலும் சத்தியமா சொல்றேங்க, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல, நீதான் பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு மாப்பிள மேல பழி சுமத்திருக்க. இன்னொரு தடவை மாப்பிள, தயவு செஞ்சு எனக்காக அவங்கள மன்னிச்சுங்க. இது வெளியே தெரிஞ்சா எல்லாருக்கும் கேவலம். வாமா. தங்கைக்கு அப்படி ஒரு நல்ல கணவன், எனக்கு இப்படி ஒரு கேவலமான மனைவி. கடவுளே, பால்ல கலந்தது விஷ மாத்திரம் இல்லையா? பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் மேல பழி போடத்தான் அப்படி செஞ்சாதான். ஏன் குறுக்க நிக்கிற? இனிமே உன் வாழ்க்கையிலையும் குறுக்க நிப்ப. புரியலையா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்காக நீ என்ன பழி வாங்கின, அந்த பழிக்கு பழி வாங்கறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேன். இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். இல்ல, 4 படி கீழே தான் நிக்கிறேன். இப்ப நிக்கலாம், இனிமே நிக்க மாட்டேன். அதுக்காகத்தான் திட்டம் போட்டு டானிக் மாத்திரைகளை விஷ மாத்திரைன்னு நீ கேட்க முடியா சொன்ன. நீ பார்த்த பால்ல கலக்கல. அதுக்கப்புறம் அதை நானே குடிச்சு உன் கனவு மனசுல கலங்கத்தை விதைச்ச. என் திட்டத்துக்கு அதுதான் முதல் படி. கூடிய சீக்கிரம் உன்னை படிப்படியா இறக்கி வாசப்படிக்கு வெளியே நிக்க வைக்கத்தான் போறேன். நான் நினைச்சது சரியாத்தான் போச்சு. உங்ககிட்ட என்ன பேச்சு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க, உங்க தங்கச்சி புருஷன் என்ன புதுசு ஏதாவது பழிபட போறியா? பழி இல்லைங்க, நடந்த உண்மையா தான் சொல்றேன். படிக்கட்டுல ஜாக்கிரதையா வரணுங்க, இல்லைன்னா படிக்க விட்டுடும். என்னங்க 9 மணிக்கு ஆடிட்டர் பார்க்கணும் சொன்னீங்க, அதுக்காகத்தான் புறப்பட்டு இருக்கேன். நில்லுங்க, அவரை பத்தி சொல்றத கொஞ்சம் பொறுமையா. உன் கதையெல்லாம் கேட்க இப்ப நேரம் இல்ல. புறப்படுவோமா? பாலு, அவரு இந்த வீட்டு மாப்பிள்ளை, கொஞ்சம் மரியாதை பேசு. நீங்க போங்க. கடவுளே, அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம செஞ்சுட்டே. சத்தம் கேக்குது. 2 மூட்டை சரி போச்சு. போதும், இறங்கி வா. சீக்கிரம் கட்டு, யாராவது வந்துட போறாங்க. என்ன நடந்துச்சு? ஏண்டா கருப்பா கண்டா உண்ட வீட்டுக்கே 2 நினைக்கிறீங்களா? இவங்களை பிடிச்சி மரத்துல கட்டுங்களா? ஐயோ, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, ராமுதான். அவங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ராமு, 50 காவல்காரனை கூட ஏமாத்திடலாம், உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. இனிமே இப்படி செய்ய மாட்டோம். எங்களை மன்னிச்சிடப்பா, மன்னிச்சிடப்பா ராமு. உங்க நல்ல காலம் உங்களை மன்னிச்சிருக்கிறா.
இந்த காட்டுல இனிமே உங்களுக்கு வேலை கிடையாது. எந்திரிச்சு ஓடுங்கடா. போங்க. சபாஷ் ராமு, சபாஷ். ஏன் நிறுத்துறீங்க? ராதா, பயத்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பயங்கரமான சத்தத்தை எல்லாம் கேட்க கூடாதுமா. ஆமா, என் புருஷனுக்கு நல்லது செஞ்சுட்டீங்க, இப்ப என் பிள்ளைக்கு நல்லது செய்யறீங்களாக்கும். ராதா, உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாதபடி உன் கழுத்துல கட்டி இருக்கிற தாலி என் வாய கட்டி வச்சிருக்குமா. நீ என்ன புரிஞ்சுக்கல. எப்போ என் கணவர் மேல பழி சுமத்துனீங்களோ அப்பவே உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கிறத பொறுத்துக்க முடியாம தான் கேவலம் இதை கூட நிறுத்தினீங்க. ராதா, உனக்கு உண்மை தெரியாது. உண்மைக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. போடி வெளியே. என்ன சொன்ன? உனக்கு என்ன பைத்தியமா? உங்க தங்கச்சியோட நன்மைக்காக வேண்டாம். நீலி கண்ணீர் வடிக்கிறா. என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சண்டை போடுறேன். போகல. அதான் இனிமே அனாவசியமா உங்ககிட்ட எதுவும் வச்சுக்காத. நான் வெளியே போயிட்டு வர்றேன். யாராவது போன் பண்ணா நோட் பண்ணிடுறீங்க. ராதா, 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 இது பாருமா, என்னாச்சுமா உனக்கு? ராதா, ராதா, பாருமா, என்னாச்சுமா உனக்கு? ராதா, ராதா, ராதா. டாக்டர். மிஸ்டர் விஜய், உங்க தங்க உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, ஆனா கரிச்சிதவு ஏற்பட்டிருக்கு. ராதா, பாவி, என்ன தொடாத. படிக்கட்டுல என்ன தள்ளி விட்டதும் இல்லாம பரிதாபமா காட்டு. போ வெளியே. ராதா. ஆமாண்ணா, இப்பதான் என்ன படிக்கட்டுல தள்ளி விட்டா. ஆமா, என்ன கொல்ல திட்டம் போட்டு அதுல என் குழந்தை பலி ஆயிடுச்சு. இது அபாண்டம். நம்பாதீங்க, நம்பாதீங்க, இவ்வளவு நம்பாதீங்க. இதே புடவையோட படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டு ஓடுனது ஒரு பதில் நான் கண்ணால பார்த்தேன். உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? நான் சொல்றேன். முதல்ல அவர் மேல பழிய போட்டேன், நடக்கல. அந்த வழியில ராதா அடிச்சேன், தடுத்துட்டேன். இப்ப எல்லா ஆத்திரத்தையும் இதுல தீர்த்துக்கிட்டேன். நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு நீ எனக்கு இவ்வளவு கொடுமைகள் செஞ்ச. உன் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு என் குழந்தை அழைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? விளக்கம் தேவையில்லை ராதா. இனிமேலே இங்க இருக்கிறது சரியில்லை. புறப்படுவோம். போக வேண்டியது நீங்க இல்ல, இந்த கொலைகாரி தான். சத்தியமா நான் கொலைகாரி நீங்க. இவர்தான் நம்மள பிரிக்கணும்னு திட்டம் போட்டு டானிக் மாத்திரைங்களை பால்ல கலந்து அத விஷ மாத்திரன்னு என்ன நம்பும்படி செஞ்சாரு. அன்னைக்குதான் முதல்ல உங்க வெறுப்புக்கு ஆளான. அதுக்கப்புறம் உன்னை உன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு வெளியேற்றியே தீருவேன் சபதம் கூட போட்டாருங்க. நம்பாதீங்க மாப்பிள்ள, நம்பாதீங்க. சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கிட்டயும் சபதம் போடவே இல்லைங்க. உங்க வீட்டு உப்பு தின்ன வளர்ந்த நாய் உங்களுக்கு துரோகம் நினைப்பேனா? உங்க வாழ்க்கையில என்னைக்கோ குறுக்கிட்டது உண்மைதான். நீங்க மன்னிச்சிட்டீங்க, அவங்க மறக்கல போல இருக்கு. அதனாலதான் எனக்கு ராதாவுக்கும் அடுக்கடுக்கா பல தொல்லைகளை கொடுக்கறாங்க, அடுத்தடுத்து பல பழிகளை சுமத்துறாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருந்தா என் ராதாவை படிக்கட்டுல தள்ளி விட்டதை நான் தான் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ராதா போயிடுவோம். வாமா. டேய் பாலு, நான் பழைய அலமேலுவா இருந்தா இந்நேரம் நீ நடத்துற நாடகத்துக்கு பத்திரக்காளியா மாறி எனக்கு தாலி கட்டவரோட தங்கச்சியை கட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். ஏன் முன்னாலே உனக்கு இவ்வளவு அலங்காரமா? இனிமே ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது. பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை வாயடிச்சு நிக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். எனக்காக வேண்டாங்க, இந்த குடும்பத்து நன்மைக்காக சொல்றேன். புள்ளத்தாச்சு வெளியே போனா குடும்பத்துக்காகாது. நீ இருந்தா தான் குடும்பத்துக்காகாது. ஒரு நிழல் பட்டாலே வம்சம் விளங்காது. போறியா இல்ல பிடிச்சு தரட்டுமா? போறேங்க. வயசு பழப்புக்கு வழி இல்லாத அலமேலுவாத்தான் உங்களை சந்திச்சேன். இப்போ வயசுல ஒரு துணையோட உங்களை விட்டு பிரியுற. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், சத்தியம் சாகாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அதை உணரத்தான் போறீங்க. நான் வரேங்க.
வயக்காட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அலமேலு இங்க அலமேலு, உனக்கு 4 படிக்கு கீழே நான் நிக்கிறதா அன்னைக்கு சொன்னேன். ஆனா இன்னைக்கு உன்னை விட எத்தனை படி மேல இருக்குன்னு நீயே சொல்லு. அடிக்கிற காத்துல எச்சல கூட கோபுரத்து உச்சியில போய் ஒட்டிக்கும். அதே காத்து திசை மாறி அடிச்சா தலைகீழா குப்புற வந்து விழுந்துடும். தப்பு. நான் கோபுரத்து மேல இருக்கிற கலசம் எந்த காத்துக்கும் கீழே விட மாட்டேன். குப்பமேட்டு எச்சலையா இல்ல கோபுரத்து கலசமா நிரூபிக்காம போக மாட்டான் இந்த அலமேலு. பாப்போமா? பாப்போம். ராமு, நில்லுடா. ராமு வேண்டாம், நீ அறிவுள்ளவன். வா.